ஓம் சாந்தி. 11 நவம்பர் 2022. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, சிவ் பாபா எதற்காக வருகிறார்? சிவ் பாபா எதற்காக வருகிறார்? இரண்டாவது கேள்வி, தந்தையை ஏன் மந்திரவாதி என்று சொல்கிறோம்? தந்தையை ஏன் மந்திரவாதி என்று சொல்கிறோம்? மூன்றாவது கேள்வி, யார் சிம்மாசனத்தில் அமர முடியும்? யார் சிம்மாசனத்தில் அமர முடியும்? நான்காவது கேள்வி, எதை மறக்க கூடாது? எதை மறக்க கூடாது? அஞ்சாவது கேள்வி, எதற்கு பயப்படக்கூடாது? எதற்கு பயப்படக்கூடாது? ஆறாவது கேள்வி, யார் திருப்திமணி? யார் திருப்திமணி? fill in the blanks. First, நாம் முயற்சி செய்து டேஷ் பெற வேண்டும். நாம் முயற்சி செய்து டேஷ் பெற வேண்டும். இரண்டாவது, எப்போது உண்மையான தங்கமாக ஆவீர்களோ, எப்போது உண்மையான தங்கமாக ஆவீர்களோ அப்பொழுது டேஷ். மூன்றாவது, தந்தையின் நினைவில் அமர்ந்து, தந்தையின் நினைவில் அமர்ந்து டேஷ் செய்ய வேண்டும். தந்தையின் நினைவில் அமர்ந்து டேஷ் செய்ய வேண்டும். நான்காவது, டேஷ் சக்தி மூலம், டேஷ் சக்தி மூலம் வெற்றி அடையக்கூடிய டேஷ் மற்றும் டேஷ். அஞ்சாவது, நினைவின் மூலம் நீங்கள் டேஷ் ஆகிறீர்கள். நினைவின் மூலம் நீங்கள் டேஷ் ஆகிறீர்கள். ஆறாவது, பாப் தாதாவின் வரதானம் டேஷ். பாப் தாதாவின் வரதானம் டேஷ். முரளியினுடைய கேள்வி. முதல் கேள்வி, சிவ் பாபா எதற்காக வருகிறார்? நரகத்தை சொர்க்கமா மாத்துறாரு. முள்காட்டை மலர் தோட்டமாக மாத்துறார். சிவ் பாபா எதற்காக வருகிறார் அப்படின்னா, பாபா இன்னைக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, சிவ் பாபா பாரதத்தில் தூய்மையான இல்லற மார்க்கத்தை உருவாக்குவதற்காக வருகிறார். சிவ் பாபா பாரதத்தில் தூய்மையான இல்லற மார்க்கத்தை உருவாக்குவதற்காக வருகிறார். இரண்டாவது கேள்வி, தந்தை ஏன் மந்திரவாதி அல்லது மாயாஜாலம் என்று சொல்கிறோம்? பெரிய மேஜிக் மாயாஜாலம் பண்றார் இல்லையா, ஏன் சொல்றோம்? முள் நிறைந்த காட்டை மலர்கள் நிறைந்த தோட்டமாக ஆக்குகிறார். ஆகையால தந்தை என்ன சொல்லலாம்? பெரிய மந்திரவாதி அல்லது மாயாஜாலம் காட்டக்கூடிய. முள் நிறைந்த காட்டை மலர்கள் நிறைந்த தோட்டமாக ஆக்குகிறார்.
மூன்றாவது, யார் சிம்மாசனத்தில் அமர முடியும்? யார் நல்ல முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் சிம்மாசனத்தில் அமர முடியும். சும்மா சிம்மாசனம் போய் உட்காந்துட முடியாது. உலகத்திலேயே ஒரு உயர்ந்த பதவி வேணா எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ முயற்சி செய்யணும். அதை போல யார் நல்ல முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். அம்மா பாபா எடுத்துக்கோங்க, நல்ல முயற்சி செய்து இன்னைக்கு நம்பர் 1 இல்லையா சிம்மாசனம் உட்காந்துட்டாங்க. அதை போல நாமளும் செய்யணும். நான்காவது, எதை மறக்க கூடாது? எதை மறக்க கூடாது அப்படின்னா அதுக்கு பாபா ஒரே வார்த்தை சொல்லிட்டார். தனது ஈஸ்வரிய குழந்தை பருவத்தை மறக்க கூடாது. தனது ஈஸ்வரிய குழந்தை பருவத்தை மறக்க கூடாது. அஞ்சாவது கேள்வி, எதற்கு பயப்படக்கூடாது? மாயாவின் புயல்களால் பயந்து விடக்கூடாது. மாயனுடைய புயல் வந்துட்டு தான் இருக்கும், ஆனா மாயனுடைய புயல்களால் பயந்து விடக்கூடாது. ஆறாவது, யார் திருப்தி மணி? அனைவரின் ஆசீர்வாதங்களை அடையக்கூடியவர்கள்தான் திருப்தி மணி. அனைவரின் ஆசீர்வாதங்களை அடையக்கூடியவர்கள்தான் திருப்தி மணி ஆவார். fill in the blanks. ஃபர்ஸ்ட், நாம் முயற்சி செய்து டேஷ் பெற வேண்டும். நாம் முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். இரண்டாவது, எப்போது உண்மையான தங்கமாக ஆவீர்களோ அப்பொழுது டேஷ். எப்போது உண்மையான தங்கமாக ஆவீர்களோ அப்போது பாஸ் வித் ஆனர் ஆவீர்கள். மூன்றாவது, தந்தையின் நினைவில் அமர்ந்து டேஷ் செய்ய வேண்டும். தந்தையின் நினைவில் அமர்ந்து சுகத்தின் அனுபவம் செய்ய வேண்டும். நான்காவது, டேஷ் சக்தி மூலம் வெற்றி அடையக்கூடிய டேஷ் மற்றும் டேஷ். திடத்தன்மையின் சக்தியின் மூலம் வெற்றி அடையக்கூடிய, பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடியவர் மற்றும் திருக்காலதர்ஷி ஆகுங்கள். அஞ்சாவது, நினைவின் மூலம் நீங்கள் டேஷ் ஆகிறீர்கள். நினைவின் மூலம் நீங்கள் தங்கமாக ஆகிறீர்கள். ஆறாவது, பாப் தாதாவின் வரதானம். பாப் தாதாவின் வரதானம் டேஷ். எங்கு திடத்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.